உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. அமர் சேவா சங்கத்தின் மகத்தான சேவைகள் குறித்த காட்சி தொகுப்பை நாம் பார்க்கலாம். அமர் சேவா சங்கம் வழிகாட்டுதே. தென் தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தில் ஆய்க்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அமர் சேவா சங்கம் 1981 பத்மஸ்ரீ விருது பெற்ற ஸ்ரீ எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களால் நிறுவப்பட்டு பட்டய கணக்காளர் ஸ்ரீ எஸ் சங்கரராமன் அவர்களால் வளர்ச்சி பெற்றது. இவர்கள் இருவரும் சக்கர நாற்காலி பயன்படுத்துபவர்கள். தடையுடைப்போமே, பயம் தகர்ப்போமே, மாற்றுத்திறன் கொண்டுலகை மாற்றிடுவோம். மாற்றுத்திறனாளிகளும் சமூகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த அங்கமாக அடையாளம் காணப்பட வேலி ஃபார் த டிசேபிள் என ஒன்றை நிறுவுவதே இவர்களின் குறிக்கோளாக உள்ளது. அமர் சேவா சங்கம் பல்வேறு விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் மறுவாழ்வு சேவைகளை வழங்கி அவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்கள் சமூக மேம்பாடு அடைய உறுதுணை செய்யும் நிறுவனமாக திகழ்கிறது. அமர் சேவா சங்கத்தின் சேவைகள் குறித்த வீடியோவை நாம் பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஹீமோஃபிலியா குறித்து நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்த இருக்கிறோம். குறிப்பாக இரத்தம் உறையாமை நோய் குறித்து, இதன் அறிகுறிகள் என்ன, இது எப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது, இதற்கான நவீன சிகிச்சை முறைகள் என்ன, இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு என்ன மாதிரியான திட்டங்களை வைத்திருக்கின்றது, அரசின் மூலம் எவ்வாறு உதவி பெறலாம் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சிதான் இது. இதனால் பாதிக்கப்பட்டோர் இல்லை என்றால் உங்களுடைய குடும்பத்தினர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உங்களுக்கு இது தொடர்பான மருத்துவ ரீதியான சந்தேகமோ வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால், வழிகாட்டுதல்கள் தேவைப்பட்டால் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்க நமது அரங்கிற்கு டாக்டர் எம் ரவீந்திரன், பிளட் பேங்க் மெடிக்கல் ஆஃபீஸர், மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சேலம் அவர்களும், திருமிகு எஸ் நட்ராஜ், பர்சன் வித் ஹீமோஃபிலியா, பிரசிடென்ட் ஹீமோஃபிலியா சொசைட்டி சேலம் அவர்களும், திருமிகு நித்யா சைகை மொழிபெயர்ப்பாளர் மூவரும் வருகை தந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர், முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஹீமோஃபிலியா அப்படின்னா என்ன, எதனால் இது ஏற்படுகிறது? ஹீமோஃபிலியா அப்படின்னா ரத்தம் உறையாமை குறைபாடு. இந்த ரத்தம் உறையாமல் குறைபாடு எதனால் வருது என்னன்னு நம்ம பார்க்கணும்னா, ரத்தம் உறைஞ்சாதானே பிரச்சனை வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ரத்தம் நம்ம உடம்புல திரவ நிலையில மெல்லிய ரத்த குழாய்களை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அது ரத்த குழாய் ஓடி இருக்கப்ப அது திரவமாக தான் இருக்கும், திடம் ஆகாது. ஆனால் நீங்கள் ஒரு காயம் பட்டுச்சுன்னா அந்த காயத்துல இருந்து வர ரத்தம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது உறைஞ்சி போய் கட்டியாக மாறிடும். இந்த கட்டியாக மாறுறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ காயப்பட்ட இப்போ வெளியே வந்த ரத்தம் எப்படி கட்டியாக மாறுதோ அதே மாதிரி காயப்பட்ட இடத்துலையும் ரத்த கசிவை தடுக்கிறதுக்கு அந்த இடத்துல அது கட்டியாக மாறினாதான் இந்த ரத்த கசிவு தடுக்கப்படுது, ஒரு பிளாக் ஏற்படுது. இல்லை அப்படின்னா ரத்தம் கசிவு 5லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நிற்க வேண்டியது வந்துகிட்டே இருக்கும். அதுவும் சில டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரெயின்லையோ இல்லை வயிறு மார்பு போன்ற பகுதியில் ரத்தப்போக்கு இருந்துச்சுன்னா அது நமக்கு நிற்காமல் போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இந்த ரத்தமானது ரத்தத்தில் ஓடிட்டு இருக்கப்போ திரவ நிலையில் இருக்கணும், ரத்தம் வெளி வந்தோடனே திடமாக மாறணும். ஆனால் இந்த ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன ஆகுன்னா இந்த உறையும் தன்மை அவங்களுக்கு இருக்காது. ஏன் உறையும் தன்மை இல்லை அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்திலேயே 13 புரோதங்கள் இருக்குது. அந்த புரோதத்தை நம்ம இங்கிலீஷில் ஃபேக்டர்னு சொல்கிறோம். இந்த 13ல் ஏதாவது ஒன்று குறை ஆனாலோ அது நம்ம உடம்புல உற்பத்தி ஆகாமல் போனாலோ அது லிவருங்கிற இடத்துல கல்லீரலில் உற்பத்தி ஆகுது. அது மரபணு காரணத்தினால உறையாமல் அது அந்த ஃபேக்டர்ஸ் உருவாகாமல் போயிட்டா இந்த உறையும் தன்மையை ரத்தம் இழந்துடும். அதனால் நமக்கு ரத்தம் காயப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல ரத்த கசிவு நிற்காமல் அந்த இடத்துல கட்டியாகாமல் அது ரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபேக்டர் 13ல் ஏதாவது ஒன்று குறையானாலும் கூட அது ரத்தம் உறையாது. அதனால் அந்த ரத்த கசிவு காயப்பட்ட இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஹீமோஃபிலியா பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒன்று குறையா இருக்கும். 8 இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி 9 இல்லாமல் இருக்கலாம், 7 இல்லாமல் இருக்கலாம். அதனால் ஏதோ ஒன்று இல்லாதனால அவங்களுக்கு ரத்தம் உறையாது. அதனால் காயம்பட்ட இடத்துல ரத்த கசிவு இருந்துகிட்டே இருக்கும். இது வெளிக்காயத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உள்காயம் ஆகியிருந்தால் கூட உள்ளே ரத்த
அந்த உறையும் தன்மை அந்த ரத்த குழாய் அடிப்பட்ட இடத்துல ஏற்பட்டால் தான் உள்ளேயும் கசிவு இல்லாமல் இருக்கும். சப்போஸ் உள்ளே இருக்க கசிவு நமக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஸோ அப்போ வெளியில் எப்படி ரத்தம் வந்து உறைஞ்சி போகுதோ அந்த மாதிரி உள்ளாரையுமே அடிப்பட்டால் உட்காயத்தினு உறையணும். ஸோ இவங்களுக்கு உள்ளாரையுமே உறையாது, வெளியே வரப்பையும் அந்த காயத்தில் உறையாதனால இவங்க ரத்த போக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இவங்களுக்கு வந்து ரத்த உறையாமை குறைபாடுன்னு சொல்கிறோம். அதனால் ரத்த கசிவு இருந்துகிட்டே இருக்கும். ரத்தம் வந்து நமக்கு சாதாரணமாக இருக்கவங்களுக்கு 5லேருந்து 5 நிமிஷத்தில் நின்று போகிறது இவங்களுக்கு எப்பயும் நிற்காது. நம்ம ஒரு சிகிச்சை கொடுத்தா தான் நிற்கும். ஓகேங்க டாக்டர். நம்ம கூட இப்போ பர்சன் வித் ஹீமோஃபிலியா நட்ராஜ் சார் இணைஞ்சிருக்கிறாங்க. சார், இந்த பாதிப்பு உங்களுக்கு இருந்ததுன்னு எப்போ தெரிய வந்தது? முதல் முறையாக இதை ஃபேஸ் பண்ணுறப்போ எப்படி ஃபேஸ் பண்ணீங்க ஒரு குடும்பமாக நீங்கள்? எனக்கு 3 மாத குழந்தையிலேருந்தே இதனுடைய அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சது. நெஞ்சு ஓரத்தில் வந்து ஒரு சின்ன கன்றி போன கட்டி மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து சில பிரச்சனைகள் எப்படின்னா சிறுநீர் கழிக்கிறப்போ அதோடு சேர்ந்து ரத்தம் வருது. அதுக்கப்புறம் தவழ்ந்து போகிற பருவம் ஆரம்பித்ததுக்கப்புறம் மூட்டுகள்லாம் வந்து இந்த ரத்தப்போக்கு ஏற்பட்டு உள்ளுக்குள்ளே அந்த வீக்கம் வருது. இது போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து இருந்தது. இதை பற்றி அப்போ வந்து விழிப்புணர்வு அதிகம் இல்லை அப்படின்றதுனால எங்கே போகணும் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ஐடியா கிடையாது. அதனால் வந்து நான் இதை பற்றி நம்ம ஒரு தெரிஞ்ச ஒரு மருத்துவர்கிட்ட போகிற வரையிலுமே நான் வந்து இதனால் ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் இருந்தேன். என்னுடைய 6 வயசில் தான் வந்து இந்த பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சொல்லி நாங்கள் சிஎம்சி வேலூரில் இருக்கிற சிஎம்சி மருத்துவமனைக்கு போய் அங்கே பரிசோதனை பண்ணி இதுதான் உறுதிப்படுத்தணும். அதுக்கப்புறம் அங்கே அவங்க கொடுத்த ஆலோசனைக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து என்னென்ன சிகிச்சையெல்லாம் எடுக்கணும், எப்படிலாம் பாதுகாத்துக்கணும் அப்படின்ற ஆலோசனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கவனமாக இருந்து பார்த்துக்க ஆரம்பித்தோம். அது வரையில் அந்த 6 வயசு வரையிலுமே வந்து ரொம்ப சிரமப்பட்டோம் சார். எப்படியெல்லாம் சிரமத்தை நீங்கள் எதிர்கொண்டீங்க அந்த ஆரம்ப ஸ்டேஜில், மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி? கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்ட்டு நம்ம இதை பிரிக்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரையில் என்னென்னா இதுக்கு என்ன வைத்தியம் பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ தெரியல. என்ன பண்ணாலும் அது வந்து சரியாகலை. ஒரு சில சமயம் என்ன பண்ணணும்னா இது அந்த பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்தி விட்டுரும். இது பிரச்சனை நான் என்ன சொல்கிறேன்னா உள்ளுக்குள்ளே வரக்கூடிய இந்த வீக்கங்கள், மூட்டுகளில் தசைகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய வீக்கங்கள், அதுக்கு சரியான சிகிச்சை இல்லாதனால அது அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா வலி ஒவ்வொரு முறையும் வலியும் வேதனையும் அதிகமாகிட்டு இருக்கும். என்னென்னா அந்த மூட்டுகளில் வரும்போது இருக்குது இல்லைங்களா, அது ஒவ்வொரு முறை மூட்டுக்குள்ளே வரும்பொழுதும் என்ன பண்ணோன்னா பிரசவ வலிக்கு நிகரான வலியை கொடுக்கும். சில சமயம் அதை விட அதிகமாக கூட இருக்கும். அதனால் அந்த அதுவாக உள்ளே வந்து கொஞ்சம் உறைஞ்சி நின்று கரையிற வரையிலும் வந்து அந்த வலி வேதனையோடு தான் நாங்கள் இருக்கணும். இதை சிகிச்சை இதுதான் அப்படின்ட்டு ஒருஜிதப்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து அப்போ வந்து ஆரம்ப கட்ட காலங்களில் வந்து இங்கே இந்தியாவில் மருந்து கிடையாது. அப்போ வந்து ஃப்ரெஷ் பிளட் அப்படிம்பாங்க, அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து ரத்த தானம் வாங்கி அந்த ரத்தத்தை கொடுக்கலாம், இல்லை அதிலேருந்து பிளாஸ்மா இருக்குது இல்லைங்களா, அதை பிரித்து எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அந்த காலகட்டத்துக்கு அதுதான் மருந்தாக இருந்தது. என்னுடைய ஒரு 10 வயது 12 வயது வரையிலும் இதுதான் வந்து மருந்தாக இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்ன மாதிரி அந்த உரைக்காரணி ஃபேக்டர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து மருந்தாக கிடைக்க ஆரம்பிச்சது. எங்களுக்கு ஹீமோஃபிலியா சொசைட்டி மூலியமாக வந்து குறைஞ்ச விலையில் கிடைச்சது. அப்போ வந்து அந்த மருந்து வந்து இந்தியாவில் வந்து அதிக விலையில் இருந்ததுனால நேரடியாக யாராலையும் வாங்க முடியாது. இன்னமும் அது விலை உயர்ந்த மருந்தாக தான் கையாக இருக்குது. ஓகே டாக்டர், இந்த ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது இந்த மரபு ரீதியான ஒரு பரம்பரை நோயா, இது வந்து ஒரு தொற்று நோயா, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பரம்பரை குறைபாடுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு நோயின்னு சொல்கிறதுனால, ஏன்னா இந்த இந்த குறைபாடு ரத்தப்போக்கு இல்லாத சமயத்தில் அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த அடிப்பட்டாலோ இல்லாட்டினா இடிச்சுக்கிட்டாலோ அப்போ தான் இவங்களுக்கு வந்து அந்த ரத்தப்போக்கு ஏற்படும். அதனால் இது வந்து ஒரு ரத்தப்போக்கு குறைபாடு. இது வந்து பரம்பரையாக இருக்கும். ஏன் அப்படி பரம்பரையாக இருக்குன்னு சொல்லணும்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 2/3 3 2 பங்கு ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியில் யாராவது அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அதுவும் மதர் சைடில் அம்மாவோடைய பிரதர்ஸ் தான் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. இதில் வந்து 1/3 பகுதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்காது. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் அவங்களுடைய பரம்பரைக்கு இருக்கும். ஏன்னா இவங்க கருவாக இருக்கப்போ அந்த மிஸ்டேக் வந்து அந்த மறுபணில் ஏற்பட்டுருச்சு. அந்த மறுபணில் ஏற்பட்டது வந்து நம்ம மியூட்டேஷன் சொல்கிறோம். இவங்களுடைய மறுபணில் ஏற்பட்ட அந்த மிஸ்டேக் பேர் தான் மியூட்டேஷன். ஸோ இது வந்து ஒரு பரம்பரை குறைபாடு தான் சொல்லணுமே தவிர இது வந்து தொற்று நோய் இல்லை. தொற்று நோய்ங்கிறது வந்து கிருமினால ஏற்படுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொற்றுறது. இது வந்து அப்படியே தொற்று நோய் இல்லை இது. ஓகேங்க டாக்டர்,
நடராஜ் சார், இந்த கேள்வி உங்ககிட்ட ஒரு விழிப்புணர்வுக்காக தெரிஞ்சுக்கிறோம். இந்த கேள்வியை கேட்குறது கஷ்டமாக இருந்தாலும் சாரி, விழிப்புணர்வுக்காக. இந்த மாதிரியான ஹீமோஃபிலியா குறைபாடு இருக்கிறவங்க திருமணம் செய்து கொள்ளலாமா? இவங்களுடைய வேலை, தொழில், இல்லை திருமண வாழ்க்கை, இதெல்லாம் எப்படி இருக்கும்? இதில் தவறான இதுக்கு கேள்வி அப்படின்றதுக்கு எதுவும் கிடையாது. ஒரு நல்ல கேள்வி தான். தாராளமாக திருமணம் செய்துக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. திருமண வாழ்க்கை அப்படின்ற வரும்போது மட்டும் என்னென்னா 2 விஷயம் வந்து முக்கியமாக வந்து நம்ம கவனிக்கணும். திருமண வாழ்க்கை அப்படின்ற கட்டத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பொருளாதாரத்தில் வந்து நல்லா வலுவாக இருக்கணும். வலுவாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து திருமண வாழ்க்கை வந்து அதை எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டுட்டு போயிடலாம். அது ஒன்று. 2வது, திருமண வாழ்க்கையில் வந்து ஈடுபட போகிறதுக்கு முன்னாடி மனம் செஞ்சுக்க போகிறவங்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்குது, இதனால் பிரச்சனைகள் வரும் அப்படின்றத அவங்கக்கிட்ட மறைக்காமல் சொல்லிட்டு பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சிலர் நாங்கள் இப்போ யாரும் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. முன்ன இதை பற்றின அதிக விழிப்புணர்வு இல்லாத சமயத்தில் வந்து அந்த மாதிரி பண்ணி அவங்க அதுக்கப்புறம் விவாகரத்தாகி மனமுறிவுலாம் ஏற்பட்ட கதைகள்லாம் எங்கள் இதில் இருக்குது. அதனால் இதை வந்து நாங்கள் அவங்களுக்கு அறிவுறுத்துகிறோம். அடுத்து வேலைன்னு வரும் பொழுது வந்து உடலுக்கு வந்து சிரமம் கொடுக்கக்கூடிய வேலைகளாக வந்து செய்யக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம படித்து உடம்புக்கு வந்து ரொம்ப சிரமம் இல்லாத மாதிரி வேலைகளாக பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். காலர் ஒருத்தர் இணைஞ்சிருக்கிறாரு, இன்பசேகரன் அரக்கோணத்திலிருந்து. சார், உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். இப்போ நம்மளுக்கு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஓகே, ஆக்சிடென்ட் ரீசெண்டாக நடந்தது. ஓகே, அதுல வந்து கண்ணத்துல வந்து ஒரு அடிபட்டுது சார். கண்ணத்துல அடிபட்டுதுங்களா? ஓகே. ஆமா ஆமா, ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல. அது வந்து இங்க ரத்தம் கட்டின மாதிரியே இருக்கு சார் கண்ணத்துல. ஓகே டாக்டர், உங்களுக்கு சார், நீங்கள் உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ரப்பர் கன்னத்தில் அடிபட்டு அங்கே ரத்த கட்டு ஏற்பட்டிருக்குது. அந்த ரத்த கட்டு ஏற்பட்டது வந்து ஹீமோஃபிலியானால இருக்குமா இல்லை சாதாரண ரத்த கட்டான்னு நம்ம அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரண டெஸ்ட் இருக்குது, அது வந்து பிடி ஏபிடிடின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரத்த உறையாமையினால் குறைபாடுனால ஏற்பட்ட ரத்த கசிவா இல்லை இது அடிப்பட்டனாலே ஏற்பட்ட உள்ளார இருக்கிற ரத்தக்குள்ளே அடிப்பட்டனால ஏற்பட்ட ரத்த கட்டான்னு நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். அது இதை நீங்கள் அந்த டெஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்க டாக்டர். மார்த்தாண்டத்திலிருந்து ராஜ் என்ற நேயர் இணைந்திருக்கிறார். ராஜ் சார், உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஃபீமேல் கேரியர், சைல்ட் இஸ் நாட் அஃபெக்டட், பட் அந்த கேரியருக்கு ஃபேக்டர் 33.1 தான் இருக்கு. ஃபேக்டர் 8 லெவல் 50 to 150 இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப டெலிவரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? டோஸ் மருந்து ஃபேக்டர் கொடுக்கணுமா இல்ல என்ன பண்ணணும்? அதை தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. நாங்கள் குறிப்பிட்டு வசதியா இருக்கும். சார், நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஹீமோஃபிலியா ஃபேக்டரில் வந்து 3.something சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா அது வந்து மாடரேட் டைப், ஆனாலும் நீங்கள் ஹீமோஃபிலியா தான். அவங்கள நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மெடிக்கல் காலேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து சாதாரண அடிப்பட்டதுனால உங்களுக்கு ப்ளீடிங் எதுவும் ஆகாது. ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலோ கொஞ்சம் அதிகமான அடிப்பட்டாலும் உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ ப்ளீடிங் இன்டர்னல் ப்ளீடிங் ஆனாலும் எக்ஸ்டர்னல் ப்ளீடிங் ஆனாலும் நீங்கள் போய் அந்த ஃபேக்டர் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பயன்புல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் அந்த ஃபேக்டர் போடாட்டினா சில டைமில் இன்டர்னல் ப்ளீடிங் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் அது சிரமமாகி ஆபத்தை உண்டாக்கலாம். அதனால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ளீடு எப்போ ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஃபேக்டர் போட்டுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஓகேங்க சார். நடராஜ் சார், குறிப்பாக ஹீமோஃபிலியா ஒருத்தருக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் பெற்றோர் என்ன பண்ணணும்? முதல்ல ஹீமோஃபிலியா இருக்க நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்க பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இதை பார்த்து பயப்படக்கூடாது. இல்லை இந்த மாதிரி வந்துருச்சே, இந்த ஊர் உலகம் நம்மளை பற்றி என்ன நினைக்குமோ அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே வேண்டாம். ஏன்னா முன்ன வந்து இதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் வந்து கிடைக்கிறதோ இல்லை இதை பற்றின விழிப்புணர்வோ வந்து கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போ நாளுக்கு நாள் இதை பற்றின விழிப்புணர்வு அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. சில விஷயங்கள் வந்து நம்ம தினசரி வாழ்க்கையில் வந்து கடைப்பிடிக்கிறது மூலயமா வந்து மற்றவர்கள் அதாவது ஹீமோஃபிலியா இல்லாதவர்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு நிகராக நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும் கொண்டுட்டு வரலாம். அதுக்கு நம்ம சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸ் வந்து தினம் அன்றாட வாழ்வில் பண்ணோம்னாவே போதும்.
அரசு சார்பில் என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் அதுக்கு இருக்குது? அரசு சார்பில்னா இப்போ 2010 வந்து நம்ம அரசாங்கம் மூலமாகவே வந்து இந்த ஹீமோஃபீலியாவுக்கு இந்த இரத்த உறைதல் சமயத்தில் வந்து இதை குணப்படுத்த முடியாது ஹீமோஃபீலியாவை. ஆனால் அந்த இரத்தப்போக்கு ஏற்படக்கூடிய சமயங்களில் வந்து நமக்கு மருந்து கொடுத்து அந்த இரத்தப்போக்கை நிறுத்திக்கலாம். அது வந்து சில மணி நேரங்கள் வரையில் அந்த மருந்து உடலில் இருக்கிற வரையில் நமக்கு அந்த இரத்தப்போக்கை நிறுத்தும். இப்போது அரசாங்கம் மூலிமா அந்த மருந்து விலை உயர்ந்த மருந்தை வந்து இலவசமாக வந்து அரசு மருத்துவமனைகளில் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமே இருக்க எல்லா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லையுமே இந்த மருந்துகள் கிடைச்சிட்டு இருக்குங்க. டாக்டர், இப்போது அடிப்பட்டா ஹீமோஃபிலியா நோயாளிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஏன், என்ன காரணம்? நம்ம அடிப்பட்டால் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். சப்போஸ் யாருக்காவது அடிப்பட்டுடுச்சுன்னா ஹீமோஃபிலியா குறைபாடு உள்ளவங்க முதல்ல அவங்க பண்ண வேண்டியது பதட்டப்படாமல் இருக்கிறது தான். பதட்டப்படாமல் நாம் 2 வகையான வைத்தியம் பண்ணணும். அது ஒன்றுன்னா ப்ரைஸ் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபேக்டர் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. ப்ரைஸ் தெரப்பிங்கிறது வந்து அவங்க குறைபாடு உள்ளவர்களே அவங்க வீட்லேயே பண்ணிக்கிறது. அது என்னென்னா, இப்போ கையில் அடிபட்டுக்குன்னு வச்சுக்கலாமே, அதுக்கு ப்ரைஸ் பி அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணோம் அதிகமாக வந்து திருப்பியும் ப்ளீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதை வந்து கிரிப் பேண்டேஜ் போட்டு அதை வந்து மேலும் பரவாமல் ரத்தப்போக்கு அதிகமாகாமல் பார்த்துக்கணும். இது இல்லாமல் ஐஸ் ஒத்தனை நம்ம கொடுக்கறனால, ஐஸ் பாஞ்சி கொடுக்கறனால அந்த இடத்துல இருக்கிற பீடாகிட்டு இருக்கிற ரத்த குழாய் வந்து இன்னும் சுருங்கி ரத்தப்போக்கு கம்மியாயிடும். இது வந்து நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு பண்ண வேண்டிய இது. இந்த 2 மணி நேரத்துக்குள்ளார அவங்களுக்கு வலி குறைஞ்சிடணும். அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஆகிட்டாங்கன்னா நாம் அதை கண்டினியூ பண்ணலாம். இல்லை 2 மணி நேரம் ஆகியும் வீக்கம் அதிகமாகுது, வலி அதிகமாகுது, அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு நிற்கலன்னு அர்த்தம். அவங்க உடனடியாக ஃபேக்டர் கிடைக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போயிடணும். அங்கே போனால் அவங்க வந்து ஃபேக்டர், இப்போ 8 குறைபாடு இருக்கிறவங்களுக்கு 8 ஃபேக்டரோ இல்லை 9 குறைபாடு இருக்கிறவங்களுக்கு 9 ஃபேக்டரோ அவங்க கொடுப்பாங்க. அந்த ஃபேக்டர் கொடுத்த உடனேயே அந்த ரத்தப்போக்கு அந்த இதில் நின்றுடும். அந்த வலி ஏற்கனவே ஏற்பட்ட ரத்தனால் ஏற்பட்ட வீக்கம் வந்து ஒரு 2 நாளில் அது குறைஞ்சிரும். அந்த 2 நாள் வரைக்கும் அதை வந்து கிரிப் பேண்டேஜ் போயிட்டு கம்ஃபர்டபுளாக ஆடாமசாமல் வச்சுருந்துட்டு 2 நாள் கழிச்சு நல்லா நமக்கு வலி குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணோம்னா சரியாயிடும். இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணோம். இதை வந்து ஃபேக்டரி இல்லாத இடத்துல வந்து நம்ம வந்து ஃபேக்டரி இருக்கிறதுக்கு தேடி போகலாம். இல்லைன்னா ப்ரைஸ் தெரப்பிலே நம்ம கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும். ஃபேக்டர் கிடைக்காத பட்சத்தில் இதுக்கு மாத்திரை இருக்குது, டிரான்சமிக் ஆசிட்ங்கிற மாத்திரை கொடுக்கலாம். இல்லாட்டினா வேசோப்ரெசின் அப்படிங்கிற மாத்திரை இருக்கும். அது வந்து மருத்துவமனையில் கிடைக்கும். ஒரு பக்கம் இதற்கான மருத்துவ சிகிச்சை, இன்னொரு பக்கம் அவங்க லைஃப் ஸ்டைலில் பண்ண வேண்டிய மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்னவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீமோஃபிலியா குறைபாடு உள்ளவர்கள் அவங்களுடைய மறுவாழ்வு, அவங்க இந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை செய்யணும் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? ஆக்சுவலாக இப்போ நமக்கு ஹீமோஃபிலியா இருக்குன்னு தெரிஞ்சிட்டா அவங்க வந்து அதுக்கான லைஃப் ஸ்டைலை அவங்க ஃபாலோ பண்ணோம். அது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து மசில் பில்ட் வச்சுக்கணும், உடல் பருமனாக விடக்கூடாது. ஏன்னா உடல் பருமனாகி எடை அதிகமானாலே அதனால் முட்டிலெல்லாம் ஜாயின்ஸில் வந்து அது சிதைவுகள் ஏற்படுறதுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல ரத்தப்போக்கு இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம ஃபிசியோதெரப்பி பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி மசில் பில்ட்டாக நம்ம இருந்தோம்னா இந்த மசில் பில்ட் காரணமாகவே அதிக வந்து இரத்த கசிவு ஏற்படாது. ஏன்னா அங்கே மசில் பில்ட் ஆகி அதுவே ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்குது. அதனால் இந்த ஹீமோஃபிலியா குறைபாடு உள்ளவர்கள் என்ன செய்யணும்னா, அவங்கள வந்து அதற்கு தகுந்த மாதிரி புரோத சக்தி உள்ள அதிக உணவு முறையும் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ரெகுலராக வந்து ஐஸ் பாஞ்சி கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணி மசில் பில்டோடு இருந்தாங்கன்னா நமக்கு ஏற்படுற அந்த ஆனுவல் ப்ளீடிங் ரேட்டுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப குறைச்சி நம்ம வந்து அதிக இரத்த கசிவு இல்லாத நம்ம பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே நட்ராஜ் சார், குறிப்பாக உங்களுக்கு சிகிச்சை கிடைத்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் கிடைச்சது, எப்படி உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு? அது மட்டும் இல்லாமல் உங்களை போன்ற பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹீமோஃபிலியா குறைபாடு உள்ளவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன, அந்த நம்பிக்கை வார்த்தைகள் என்ன, ஆலோசனைகள் என்ன சார்? முதல்ல வந்து இதை பார்த்து பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. பயந்தோம்னாவே அங்கே வந்து நம்ம இன்னும் பிரச்சனைகளை அதிகப்படுத்திட்டு போவோம். ஹீமோஃபீலியாவை வந்து கையாள்வது வந்து இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சுலபம். நான் முன்னே சொன்ன மாதிரி சில விஷயங்களில் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிச்சோம்னா போதும். ஒன்று சார் சொன்ன மாதிரி வந்து ஃபிசியோதெரப்பி, சின்ன சின்ன எக்ஸசைசஸ், நீச்சல், சேஃபான சின்ன சின்ன விளையாட்டுகள், வீட்டுக்குள்ளேயே விளையாடுற மாதிரி விளையாட்டுகள், இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தலாம். ரெண்டாவது வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் இருக்குது அப்படின்னாவே நமக்கு தசைப்பிடிப்புகள் நல்லாயிருக்கும். இந்த தசைப்பிடிப்பு வந்துருச்சுனாவே இந்த ஹீமோஃபிலியாவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனாலேயே வந்து நம்மள
இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. பண்ணக்கூடாதது அப்படின்னு பண்ணக்கூடாது என்னென்னா கிரிக்கெட் விளையாடக்கூடாது, ஃபுட்பால் விளையாடக்கூடாது, ஒருத்தர்கிட்ட போய் வெளியே போய் சண்டை போடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் அடிபடுமோ அது பண்ணக்கூடாது. ஆமாம், எதெல்லாம் நமக்கு வந்து துன்பம் கொடுக்குமோ அதை நம்ம செய்யக்கூடாது. இதுதான் வந்து நம்ம மெயினாக பாதுகாத்துக்கணும். ஏன்னா பழைய பாடல் ஒன்று இருக்குது இல்லைங்களா, உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலான்னு. அந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படின்றத வந்து நம்ம தான் பார்க்கணும். சார் சொன்னார் இல்லைங்களா ப்ரைஸ் அப்படின்னு, அதில் அந்த பீன்ற வார்த்தை குறிக்கிறதே ப்ரொடெக்ஷன். நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். அது ரொம்ப அவசியம். அந்த பாதுகாக்கிறத செஞ்சிட்டோம்னாவே இதில் அந்த 90% வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம தவிர்த்து கொள்ளலாம். முதல்ல நம்ம உடலை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும். ஆமாம், காயப்படுற எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. ஓகேங்க டாக்டர். இப்போது ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அவருக்கு ஹீமோஃபிலியா இருக்குது அப்படின்னா அடுத்து இருக்கிறவங்களும் எந்த அளவுக்கு அவங்க உஷாராக இருக்கணும் டாக்டர்? இப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை ஹீமோஃபிலியாவாக பிறந்துச்சு அப்படின்னா அடுத்த குழந்தைய ஹீமோஃபிலியா பிறக்குன்னு 100% உத்தரவாதம் கிடையாது. ஆனால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது அப்பா மட்டும் அஃபெக்ட் ஆகிருந்தாருன்னா பெண்கள் வந்து கேரியராக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ அம்மா கேரியராக இருந்தால் பசங்க வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 25% தான். ஏன்னா 50% வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஒரு 25% கேரியர் ஆவாங்க, 25% வந்து அஃபெக்ட் ஆவாங்க, 50% வந்து நார்மலாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை ஹீமோஃபிலியோட பிறந்திருந்தா அடுத்த குழந்தை இருக்கான்னு நம்ம முன்னாடி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை அவேர்னஸ் கொண்டு வந்துடும். டெஸ்ட் பண்ணிக்கலாம். நாம் அது டெஸ்ட் பண்ணுற சென்டரில் போய் காம்ப்ரிஹென்சிவ் கேர் சென்டரில் போய் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைக்கு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் ஏதாவது அறிகுறிகள் இருக்கிறப்போ பார்த்து பண்ணணுமா இல்லை ஜென்ரலாகவே டெஸ்ட்? இப்போ நம்ம வந்து சாதாரணமாக எல்லாமே இதை டெஸ்ட் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அடுத்த குழந்தைக்கான வாய்ப்பு 20% 50% இருக்கனால அவங்க டெஸ்ட் பண்ணி ஆகிறது தான் நல்லது. இந்த ஹீமோஃபிலியாவுக்கு இப்போது முழுமையான சிகிச்சை இருக்கா? என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் எல்லாம் இதில் பண்ணிட்டு வராங்க? இப்போது நம்ம பார்த்திங்கன்னா 1950க்கு முன்னாடி முழு ரத்தம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்மா பிரித்தாங்க. அதுக்கப்புறமா பிளாஸ்மா டிரைவ்டு காம்பனன்ட் ஃபேக்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீகாம்பினன்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு முன்னேற்றமாக நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா, இப்போ வந்து இருக்கிற மருந்து வந்து ஃபேக்டர்ஸ் எக்ஸ்டெண்டட் ஹாஃப் லைஃப் வரைக்கும் இப்போ நம்மகிட்ட இருக்குது. நான் ஃபேக்டர் தெரப்பியும் இருக்குது. இந்த ஃபேக்டர் வச்சு நம்ம வருமுன் காப்போம் திட்டம் படி அதை நம்ம இன்சுலின் போடுற மாதிரி நம்ம கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம். ப்ளீடிங் அதை கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம். நம்ம இப்போ இன்சுலின் எப்படி டெய்லி 2 டைம்ஸ் கொடுக்குற மாதிரி இது வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ கொடுத்தோம்னா நம்ம ப்ளீட் ஆகாமலே நம்ம நார்மல் லைஃப் பண்ண முடியும். நம்ம இந்த மருந்து எப்போ நிறுத்துறோமோ அப்போ திருப்பி ப்ளீட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது நமக்கு இருக்கிற மருந்தில் முழுமையான ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்கிற மாதிரி இந்த ப்ளீடிங்கை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஃப்யூச்சரில் வந்து இதை முழுமையாக நிவர்த்தனை பண்ணுற மாதிரியான ரிசர்ச் நடந்திருக்கு. அது வந்து நம்ம ஜீன் தெரப்பின்னு சொல்கிறோம். அந்த ஜீன் தெரப்பி இப்போது முழுமையாக முடிவடையும் தருவாயில் இருக்குது. அது முழுமையாக வெற்றி பெற்றுச்சுன்னா இதை நம்ம ஒன்ஸ் ஃபார் ஆலாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதை நிவர்த்தனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து முழுமையாக கட்டுப்படுத்தும் மருந்து நம்மகிட்ட இருக்குது. அதுதான் ஃபேக்டர்ஸ். ஓகே டாக்டர். குறிப்பாக ஒரு ஜென்ரலாகவே ஒரு ஆப்ரேஷன் சிகிச்சை, ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னா நிறைய ரத்தம் வந்து இதுவாகும். இது போன்ற நபர்களுக்கு அவங்களுக்கு அறுவை சிகிச்சை வேறு ஏதாவது ரீசனுக்காக செய்ய நேரிட்டால் அப்போது என்ன மாதிரி தயார் நிலையில் இருப்பாங்க? இல்லை, இப்போது அறுவை சிகிச்சைங்கிறது வந்து யாருக்கு வேணாலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஹீமோஃபிலியா பேஷண்ட்ஸ்க்கும் இந்த அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது. அந்த மாதிரி ஏற்படும் பட்சத்தில் அந்த அறுவை சிகிச்சைக்கு முன்னும் அறுவை சிகிச்சையின் போதும் அறுவை சிகிச்சை பண்ண காயம் ஆற வரைக்கும் இந்த ஃபேக்டரை போட்டு அவங்களுக்கு மற்ற பேஷண்ட்ஸ் மாதிரி அறுவை சிகிச்சை செய்ய முடியும். அந்த மாதிரி நிறையா பண்ணியிருந்தாங்க. ஆர்த்தோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆகி எலும்பு உடஞ்சவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம அறுவை சிகிச்சை வந்து ஃபேக்டர் கொடுத்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுடைய வெயிட் தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க காயத்துக்கு தகுந்த மாதிரி அந்த டோஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து நம்ம அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக பண்ண முடியும். ஓகே நட்ராஜ் சார், குறிப்பாக இந்த ஹீமோஃபிலியாவினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பனால உங்களுக்கு ஒரு அவசர நிலை ஏற்படுதுன்னா நீங்கள் எப்படியெல்லாம் அதை சமாளிப்பீங்க சார்? முன்ன சார் சொன்ன மாதிரியே நான் வந்து முதல்ல ரெஸ்ட் எடுப்பேன். அந்த பதட்ட நிலைக்கு போக மாட்டேன். எவ்வளோ நேரம் வந்து அந்த உறுத்தல் இருக்குது, ஏன்னா அது ஆரம்பிக்கும் பொழுது அந்த சின்ன ஒரு உறுத்தல் இருக்கும். அந்த உறுத்தலோட அந்த சமயத்தில் ஐஸ் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அங்கேயே அடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அது வீக்கம் அதிகமாகுதா உடனே யோசிக்கவே கூடாது.
எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு இந்த ஹீமோஃபிலியாவுக்கான ஃபேக்டர் மருந்தை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஆரம்பத்திலேயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே வந்து மருந்தும் கம்மியாக செலவாகும், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் கம்மியாக செலவாகும். இதை பற்றின விழிப்புணர்வு இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீக்கம் வந்தால் தான் அது வந்து நமக்கு மருந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீக்கம் வந்து பெருசாகிற வரையிலும் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா வலி வேதனையும் அவங்களுக்கு அதிகமாகுது, பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளும் அதிகமாகுது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தினுடைய அளவும் அதிகமாக போகுது. அது வந்து ஒரு தவறான அப்ரோச்சு, அதை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஓகேங்க சார். இன்னைக்கு அமர் சேவா சங்கம் வழங்கிய ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில் ஹீமோஃபிலியா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்கும் குறிப்பாக நேயர்களுடைய கேள்விகள் அவங்களுடைய சந்தேகங்களுக்கும் விரிவான மருத்துவ ஆலோசனைகள் வழங்கியதற்கும் நன்றி. நன்றி நேயர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.